Welcome to UPSC Vinod. See, today we are going to discuss one of the most important PYQ, and it's not only about PYQs. இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் ஆகும். தட் இஸ் அபவுட் கேர் எக்கானமி. கேர் எக்கானமி. சி, கொஷினை பார்க்கலாம். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் கேர் எக்கானமி அண்ட் மானிட்டைஸ்ட் எக்கானமி. How can care economy be brought into monetized economy throughout women empowerment? Through women empowerment. See, first care economy na enna namakku theriyum, monetized economy அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். அதே மாதிரி கேர் எக்கானமி எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விமன் எம்பவர் பண்ணுறது மூலமாக எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் சொல்லணும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர் எக்கானமினா என்ன? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சி, வீட்டில் விமன்ஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸை நம்ம வந்து எக்கானமியில் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஸோ தே குக், தே டேக் கேர் ஆஃப் தி ஹோம், தே டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ், தே டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி அண்ட் தே டேக் கேர் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டேக்கன் பை தி விமன்ஸ், டன் பை தி விமன்ஸ். பட் டு தே கெட் பெய்ட் ஃபார் தட்? நோ. சி, இதே கான்செப்ட் தான். இப்போ இதை தான் கேர் எக்கானமின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல், ஸோ பேப்பர் 1ல் நமக்கு விமனோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன்ஸை பேஸ் பண்ணி கூட கொஷின் வரும். பிகாஸ் சி, ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹவுஸ் இஸ் நாட் சொசைட்டல் லெவல்லையும் இட்ஸ் நாட் கெட்டிங் ரெகனைஸ்ட், எக்கனாமிக்கல் லெவல்லையும் இட்ஸ் நாட் கெட்டிங் ரெகனைஸ்ட். ஸோ இப்போ ஃபியூச்சரில் கொஷின் எப்படி வரும்? சொசைட்டல் லெவலில் வரும். ஆல்ரெடி எக்கானமி லெவலில் கேட்டாங்க கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு. விமன் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பர்டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா அவங்க வீட்டையும் இன்கேஸ் விமன் கோஸ் ஃபார் ஒர்க் அவுட் சைட், அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணணும், வீட்டில் வந்து ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸையும் அவங்க தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டபுள் பர்டன் ஃபார் தி விமன்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் டே விமன்ஸ் ஃபேஸ் மோர். ஸோ பிகாஸ் தே கோ ஃபார் ஜாப் அண்ட் ஆல்சோ தே டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. சி, இது வந்து அதனால தான் சொல்கிறேன், இது ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இப்போ கேர் எக்கானமி. ஸோ கேர் எக்கானமி அப்படின்னா என்ன? கேர் எக்கானமி ரெஃபர்ஸ் டு unpaid or underpaid activities formed within household and communities. See, unpaid or underpaid activities formed within household or communities. It involves child care, elderly care and emotional labor. ஸோ எல்டர்லி கேர் ஆஃப் எமோஷனல் லேபர். சி, சைல்டு கேர் பண்ணுறது, எல்டர்லி கேர் பண்ணுறது, தட் மீன்ஸ் சைல்டு டேக் கேர் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை வந்து டேக் கேர் பண்ணுறது. ஸோ அதுதான் கேர் எக்கானமி. அந்த கேர் எக்கானமியை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் பெய்டு ஆர் அன்பெய்டு. ஜென்ரலி இட் இஸ் அன்பெய்டு. ஸோ அதுக்குன்னு தனியாக சேலரியோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு எக்கனாமிக் வேல்யூவோ நம்ம கொடுக்கறதில்ல. இது வந்து கேர் எக்கானமி. ஸோ ஃபர்ஸ்ட் கேர் எக்கானமினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். சி, ஃபர்ஸ்ட் கேர் எக்கானமினா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து மானிடைஸ்ட் எக்கானமினா என்னது? All paid economic activities which generate income, that is called monetized economy. Okay, that is called monetized economy. Features of the care economy. Features of the care economy. So first monetized economy என்னன்னு பார்த்தாச்சு, care economy என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு மானிட்டைஸ்ட் எக்கானமின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. எது பண்ணாலும் அதுக்கு பெய்டு, எதாவது ஒர்க் பண்ணும்போது அதுக்கு பேமெண்ட் கிடைச்சதுன்னா அது வந்து மானிட்டைஸ்ட் எக்கானமி. பட் கேர் எக்கானமியில் அதுக்கு உண்டான ஒர்க் பேமெண்ட் கிடைக்கிறது இல்லை ஜென்ரலாக. இப்போ வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேர் எக்கானமி? இன்ஃபார்மல் இன் நேச்சர். எஸ், இட் இஸ் இன்ஃபார்மல் இன் நேச்சர். மெஜாரிட்டி டன் வித்தின் ஹவுஸ் பை விமன்ஸ். ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட். மெஜாரிட்டி இஸ் டன் இன் ஹவுஸ் வித்தின் விமன்ஸ். lack of use of technology. Yes, lack of use of technology. ஹவுஸை டேக் கேர் பண்ணுறதுக்கு இன்னும் டெக்னாலஜி பெருசாக நம்ம இன்கல்கேட் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சி, பெஸ்ட் எக்ஸாம்பிள் dishwasher, washing machine. ஸோ அண்ட் ஹவுஸ் கிளீனிங் ரோபோட்ஸ் இது எல்லாமே யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் கேர் எக்கானமி தான். ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்பெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து லேபர் இன்டென்சிவ் அண்ட் ஹியூமன் சென்ட்ரிக். ஸோ அதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஹியூமன் சென்ட்ரிக் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை ஆகிடுச்சு. பட் இதெல்லாம் யாரால் அக்சஸ் பண்ண முடியும்? வெல்தி பீப்புள், அவங்களால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கேர் எக்கானமி: இன்ஃபார்மல் இன் நேச்சர், மெஜாரிட்டி வித்தின் த ஹவுஸ், விமன்ஸ், டார்கெட்
targeted women's use, lack of use of technology, labor intensive, human centric. Okay, next fact file. 15 to 17% of the GDP contribution. So care economy contributes 15 to 17% of the GDP. Women's 84% are unpaid workers. So 84% of women are doing unpaid workers. So the women's 84% unpaid workers. Monetization can generate 475 million jobs. இதை வந்து மானிட்டைஸ் பண்ணோம்னா இதுவே 475 million ஜாப்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேர் எக்கானமி அண்ட் மானிட்டைஸ்ட் எக்கானமி. ஃபர்ஸ்ட் நேச்சர். சி ஹவு ஈஸிலி அவங்களே கேட்டிருக்காங்க டிஸ்டிங்யூஷன்ட்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு டேபிளில் போட்டோன்னா முடிஞ்சது. நமக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அன்பெய்டு, கேர் கிவிங், எமோஷனல், இது பெய்டு லேபர். ஸோ மானிட்டைஸ்டு லேபர், பெய்டு லேபர், கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்ஜெக்டிவ் சோஷியல் கோஹெஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இதோட அப்ஜெக்டிவ், மானிட்டைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபார்மல், இன்விசிபிள் இன் நேச்சர். சி கேர் எக்கானமி வந்து இன்விசிபிள், பட் மானிட்டைஸ்ட் எக்கானமி வந்து ஹைலி விசிபிள். பிகாஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹி கெட்ஸ் பெய்டு. ஸோ நாட் கவுண்டட் இன் ஜிடிபி calculation. ஸோ இந்தியாவில் கேர் எக்கானமி இஸ் நாட் கவுண்டட் இன் ஜிடிபி calculation, பட் இட் இஸ் calculated in GDP. பட் மோஸ்ட்லி டன் பை விமன்ஸ், மோஸ்ட்லி டன் பை மென்ஸ். சி ரொம்ப ஈஸியான பாயிண்ட் ஜென்ரேஷன், வெரி வெரி ஈஸி. ஸோ ஸ்கில்லிங் இஸ் லிமிட்டட். எஸ், ஸ்கில்லிங் இஸ் லிமிட்டட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்கில் அப்டேட் வந்து பண்ணிப்பாங்க, பண்ணுறவங்க மேலே மூவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து ஃபேக்ட்ரி ஒர்க். ஸோ எக்ஸாம்பிள் எல்டர்லி கேர், சைல்டு கேர். இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி லிமிட்டட் சப்போர்ட், limited focus. Okay, limited government support and limited government focus. பட் ஜென்ரலாக மானிட்டைஸ்ட் எக்கனாமினாலே எக்கனாமிக் சர்வே இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் அதிகமாக இருக்கும், பிளான்ஸ் பாலிசிஸ் அதிகமாக இருக்கும். எக்கனாமிக் சர்வே டாக்ஸ் அபவுட் பாலிசி ஃபோக்கஸ். எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா. சி இதுதான் டிஃப்ரென்சஸ். சி ரொம்ப சிம்பிள். அதோட நேச்சர் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட மெத்தட் என்ன, அதோட எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா இல்லையா. ஸோ இப்போ கேர் எக்கானமி, அன்பெய்டு, அன்பெய்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேர் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாமே வந்து மானிட்டைஸ்ட் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை காம்ப்ரிஹென்சிவாக கார்ட்ஸில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ பிரிங்கிங் கேர் எக்கானமி இன்டு மானிட்டைஸ்ட் எக்கானமி. ஸோ இப்போ எப்படி கேர் எக்கானமியை மானிட்டைசேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது? பாலிசி மேக்கிங். ஃபஸ்ட்டே பாலிசின்னு ஒன்று மேக் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நேஷனல் பாலிசி அண்ட் கேர் எக்கானமி மேக் பண்ணணும். ஸோ இன்க்ரீசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேர் எக்கானமி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். இன்வால்விங் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் விமன் மேட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் தி கேர் எக்கானமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எக்ஸாம்பிள் டே கேர் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ டே கேர் இன் அர்பன் ஏரியாஸ் வரும்போது விமன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் அங்கே விட்டுட்டு அவங்க வந்து ஒர்க்குக்கு போகலாம். ஸோ எல்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுட்டு ஒர்க்குக்கு போகலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கில் சர்டிஃபிகேஷன் இன் சைல்டு கேர், எல்டர்லி கேர். Skill development programs and skill certification in child care and developmental care. Social security covers. ஸோ இந்த கேர் எக்கானமியை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்டில் கொண்டு வரணும். டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா ரிலேட்டட் டு கேர் எக்கானமி ஒர்க் ஃபோர்ஸ், டேட்டா ரிலேட்டட் டு கேர் எக்கானமிக் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் தயர் ஸ்கில் மேப்பிங். ஸோ டேட்டா இன்டகிரேட் பண்ணணும். இன்க்ளூஷன் ஆஃப் கேர் எக்கானமி இன் ஜிடிபி கால்குலேஷன். ஸோ ஆல்ரெடி எது வந்து லேக்காக இருக்கோ அதை வந்து சரி பண்ணணும். இன்க்ளூஷன் ஆஃப் கேர் எக்கானமி. டெக்னாலஜி இன்டகிரேஷன். எக்ஸாம்பிள் ஆன்லைன் கேர் கிவிங் சர்வீசஸ். ஸோ டெக்னாலஜி எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? ஆன்லைன் கேர் கிவிங் சர்வீசஸ் எல்லாமே அவங்க வந்து ஆன்லைன் மூலயமா அக்சஸ் பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணும்? ஃபைனலாக அந்த டபுள் பர்டனை வந்து குறைக்கும். அதே மாதிரி ரிடியூசிங் தி பர்டன் ஆஃப் விமன் த்ரூ அக்சஸ் ஆஃப் டேப் வாட்டர், ஜல் ஜீவன் மிஷன், எல்பிஜி, உஜவாலா டு என்ஷோர் தயர் கிரேட்டர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ கிரேட்டர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஜல் ஜீவன் மிஷன், உஜவாலாவையும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லைக் ஜப்பான் women economics for boosting female labor force participation, encourages PPP model, CSR activities, social protection, recognition care workers under minimum wages act, adoption of ஃபைனலாக எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுறோம்? அடாப்ஷன் ஆஃப் 3R அப்ரோச். ரெகக்னைஸ், எதை ரெகக்னைஸ் பண்ணணும்? கேர் எக்கனமியை ரெகக்னைஸ் பண்ணணும். ரெடியூஸ், டபுள் ஒர்க்லோட ரெடியூஸ் பண்ணணும். ரீடிஸ்ட்ரிபியூட், என்ன பண்ணணும்? அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் கேர் ஒர்க்கரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? மென்னுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கேன் ஹெல்ப் டு ரியலைஸ் தி கேர் எக்கானமி. எஸ்டிஜி 5.4 நம்ம அச்சீவ் பண்ணலாம். சி ரொம்ப சிம்பிள். இப்போ யூபிஎஸ்சி வினோத்தோட யூனிக் இனிஷியேட்டிவ், தட் இஸ் கார்ட்ஸ்.
வாட் இஸ் கேர் எக்கானமி? ரொம்ப சிம்பிள். கேர் எக்கானமி, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். கேர் எக்கானமி refers to unpaid or underpaid activities performed within household communities involves in child care, elderly care, emotion and domestic labor. Monetized economy, all paid economy activities comes under which generate income comes under monetized economy, formal in nature. Care economy versus monetized economy. Nature, unpaid, care given, emotional. Paid, produce goods and services. Objectives, social cohesion, fulfillment of responsibilities. India, financial gain, profitability. Methodology, informal, invisible in nature. Formal, measurable in regarded in GDP. Example, elderly care, child care, domestic work. Factory work, here service, government employment. GDP calculation, not counted in GDP. Monetized economy included in GDP. Recognition, mostly done by women, overlooked and under recognized and valued. It is mostly done by men. And the point miss ஆகுது. Mostly done by men. Policy support, need more policy support. இங்க strong policy framework இருக்கு already. So அதுக்கடுத்து how can see features of the care economy. Informal in nature, majorly done household within women's, lack of use of technology, labor intensive, human centric. See, how can care economy be brought into monetized economy? Greater policy attention. So Niti Aayog strategy integrate பண்ணும். Increase in investment in care economy. So இப்போ ஒரு less than 1% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். Involving civil society and women's, empowering self help groups and women activities, day care centers rural areasல கொண்டு வரணும். Skill development and skill certification. NSDC and WCD to offer skill training certification in child care and elderly care. Social security cover, ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்டுக்குள்ளே இது கொண்டு வரணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணணும், பென்ஷன், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கேர்ஸ் எல்லாமே இதை வந்து கொஞ்சம் சேனலைஸ் பண்ணணும். டேட்டா இன்டகிரேஷன் இன்க்ளூட்ஸ் அன்பெய்டு கேர் ஒர்க்கர்ஸ், என்எஸ்எஸ்ஓ அன்பெய்டு கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சேட்டலைட் அக்கௌண்ட் ஃபார் கேர் எக்கானமி, include GDP calculation, adopt 3R approach, recognize, reduce, redistribute of care work, means care workers. Technology integration, reduce women burden. ஃபைனலாக இது வந்து உஜவாலா அண்ட் ஜல்ஜீவன் மிஷன் மூலயமா விமன்ஸோட பேர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சி updation of data fact, 15.7% of India's GDP contributed to unpaid or care workers. Women spends 299 minutes per day on unpaid care. Domestic workers versus 97 minutes men. ஸோ ஆக்சுவலாக மென் வந்து 97 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் விமன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 300 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மானிட்டைசேஷன் ஆஃப் கேர் எக்கானமி கேன் கிரியேட் 30 to 50 மில்லியன் ஜாப்ஸ் இன் 2030. ILO ரொம்ப முக்கியமான டேட்டா. Global Care Economy estimates 11 trillion annually. That is 9% of the global GDP. Oxfam report. See, this is the how the points should be enhanced. India's female labor force participation rate அப்படிங்கிறது 37%, but global average வந்து 48%. Okay, so global best practices. Women economics increases female labor force participation through child care support and flexible working. ஜப்பான்ல ஃபாலோ பண்றாங்க. ஸ்வீடன்ல எக்ஸ்டென்சிவ் பேட்டர்னல் லீவ் அண்ட் சப்சிடிஸ் சைல்டு கேர் சர்வீசஸ். கனடா கேர் கிரெடிட்ஸ் இன் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம். ரவாண்டா கம்யூனிட்டி பேஸ்டு சைல்டு கேர் ப்ரோக்ராம் இன்க்ரீசஸ் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். So way forward encourages PPP model, CSR activities to expand affordable care infrastructure, social protection, recognized care worker under Minimum Wages Act, investing in care economy as enhancing the productivity, well-being and inclusive growth, adopt 3R approach. An economy that cares is an economy that grows. So finally, இதெல்லாம் நம்ம quotes. Integrating care economy with monetized economy through recognized investment and policy support can unlock women's potential, create job and build an inclusive human-centric economy. See, this is how UPSC Vinod is top-notch. Answers will help you to produce good answers in the mains. Keep supporting, keep following UPSC Vinod. Thank you.